வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற கோவில் என்னன்னா, கொடியடை நாயகி உடனுறை மாசிலா மன்னீஸ்வரர் திருக்கோவில். இந்த இடம் வட திருமுல்லை வாயில் அப்படின்னு சொல்லப்படுற திருமுல்லை வாயில்ல தாங்க இருக்கு. அம்பத்தூர் ஆவடி சென்டர்ல இருக்குங்க இந்த திருமுல்லை வாயில். பார்க்கலாங்களா? வெல்கம் டு அவர் சேனல் பொம்மை பொண்ணு விளாக்ஸ். வாங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். என்னென்ன சொல்கிறேன் அப்படின்றது முழுசாக கேட்டால் தான் உங்களுக்குமே புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் மக்களே. தொண்டை நாட்டு பாடல் பெற்ற 32 தலங்களுக்குள் 22வது தலம் தான் இந்த தலம். ஸோ புராதனமானது இந்த தலம். யார் யார் பாடியிருக்காங்க இந்த தலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார், அருணகிரிநாதர், வள்ளலார் மற்றும் பல அடியார்கள் பாடியிருக்காங்க. இதுக்கு பெரிய புராண கதையே இருக்குங்க. ஸோ நான் சொல்கிறேன், கேளுங்க மக்களே. வாணன், ஓணன் அப்படின்ற 2 பேர், 2 குறும்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஸோ இந்த பூமி காடாக இருந்தபோது அந்த காட்டிலே வந்து அவங்க அரண் அப்படின்னா அவங்களோட குடியிருப்பு அமைச்சு மக்களை வந்து துன்புறுத்தி வந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து அங்கே ஆண்டுட்டு இருக்க மன்னர், மாமன்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாமன்னர் தொண்டைமான் அப்படின்ற பெயர் உடையவர் அவர். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் கேள்விப்பட்டு ரொம்பவே கோவப்பட்டு அவங்கள அழிக்கணும்னு ஆட்ராசோனாய் திரும்புகிறாரு. ஸோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, தாங்க முடியாத மனவேதனையில் அவர்களை வந்து அடக்கிறதுக்காக திரும்பும்போது அந்த யானையோட கால்களில் ஸோ அந்த முல்லை கொடிகளானது சுற்றிக்குதுங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த முல்லை கொடிகளை யானையோட கால்லேருந்து அகற்றணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வாள், அந்த கூரிய வாளை எடுத்து அந்த முல்லை கொடிகளை வெட்டுறாரு. ஸோ யானை மேலேருந்து அப்படியே அமர்ந்தபடியே அந்த கொடிகளை வெட்டுறாரு. அப்படி வெட்டின இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கணமே குருதி கொப்பளிக்குது. குருதி அப்படின்னா பிளட்டு, ரத்தம். ஸோ சும்மா அப்படியே கொப்பளிக்கும் போது நம்மளுடைய மன்னர் என்ன பண்ணுறாருன்னா பதறி போயிடுறாரு. ஐயோ என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு யானை மேலேருந்து இறங்குறாருங்க. ஸோ இறங்கி அந்த முல்லை கொடிகளெல்லாம் அகற்றிட்டு பார்க்குறாரு. அப்போதான் அங்கே தன்னோட வாளால் வெட்டப்பட்ட சிவலிங்கத்தை பார்த்து ரொம்பவே பதற்றம் அடைகிறாரு. அவருக்கு என்ன செய்யறதுனே புரியலை. கழுவாய்க்க நினைக்கிறார். கழுவாய்க்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, செய்த தவறுக்கு கடுமையாக சாடுதல் அப்படின்னா தண்டிக்கிறதுங்க. அவரையே மாய்த்து கொள்ள நினைத்தார். அந்த கணம் இறைவன் மன்னர் தொண்டைமான் முன்னாடி காட்சி தரார். மன்னர் ஒரு நிமிஷம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலின்னு நினச்சிருப்பார் பார்த்துக்கோங்க. அப்போ இறைவன் சொல்றார், தான் வெட்டுப்பட்டாலும் மாசு இல்லா மணியாக, அதாவது கலங்கம் இல்லாத தூய்மையான அப்படின்னு அர்த்தம். ஸோ மாசு இல்லாத மணியாக விளங்குவேன் அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்லை, மன்னருக்கு பலமா இருக்கணும்னு நந்தி பெருமானு துணையாக அனுப்பி வைக்கிறாரு. பகைவர்களையும் வெல்றாரு. ஸோ இதை எல்லாமே இறைவன் வந்து அவருக்கு செய்கிறாரு. மன்னன் வெற்றி பெற்ற பிறகு குறும்பர்களோட கோட்டையை அழித்து அங்கே இருக்கிற 2 வெள்ளெருக்க தூண்களை கொண்டு வராரு. திருப்புலை வாயிலுக்கு கொண்டு வந்து மன்னர் வந்து அதே இடத்துல ஒரு கோயில் கட்டுறாரு. இந்த 2 தூண்களையும் அந்த கருவறைக்கு முன்னாடி வைக்கிறாரு. இன்னமும் அந்த தூண்கள் அங்கே இருக்குது. நீங்கள் வழிபட போனால் கண்டிப்பாக அந்த தூண்களை பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வெட்டுப்பட்ட காரணத்தால் இறைவன் திருமேனியை சந்தன காப்பில் தான் இருப்பார் எப்போவுமே. இறைவன் எப்போவுமே அந்த மாதிரி சந்தன காப்பில் தான் இருப்பார். அபிஷேகமே கிடையாதுங்க. வருஷத்தில் ஒரு முறை மட்டும்தான், அதுவும் சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தன்று அந்த பழைய சந்தன காப்பை ஃபுல்லாக எடுத்துட்டு புது சந்தன காப்பை போடுவாங்க. ஸோ அந்த கொஞ்ச நாளில் மட்டும்தான், அதாவது அந்த 10 நாள் திருவிழா நடக்கும்போது மட்டும்தான் இறைவனோட திருமேனி நீங்கள் காணலாம். ரொம்பவே அதிசயமாக இருக்குங்க. வெட்டுப்பட்ட இடத்த நல்லாவே பார்க்கலாம். ஏன்னா சந்தன காப்பை போட்டு மாலையெல்லாம் போட்டிருக்கும்போது தெரியாது. ஸோ கண்டிப்பாக இதை நேரில் இப்போ நடந்துட்டுருக்கு. இப்போ கரெக்டாக இந்த திருவிழா நடந்துட்டுருக்கு. போய் பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். இன்னொன்று இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தி இறை ஆணையை ஏற்று இறைவனை பார்க்காம கிழக்கு முகமாக பார்த்துருப்பாரு. 2வது என்னன்னா, அவசர காட்சி தொண்டைமானுக்கு கொடுத்ததால அம்பாலும் சிவனும் இடம் மாறி இருப்பாங்க. திருவாரில் பிறக்கிறது முக்தி, திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி, காசியில் இறந்தா முக்தி அப்படின்றது வழக்கு. அது போல் இந்த தலத்தை கேட்டாலே முக்தி ஆகுங்க. என்னோட வாயால் சொல்லி நீங்கள் எல்லாரும் கேட்கறது எனக்கும் முக்தி தாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு காலையில் மேலூரில் திருவுரை அம்மனையும், மதியத்தில் திருவெற்றியூரில் இருக்க வடிவுடை அம்மனையும், ஈவினிங்கில் அதாவது மாலை பொழுதுல கொடியடை அம்மனையும் விரதம் இருந்து வழிபட்டால் காஷி ராமேஸ்வரம் சென்று வந்த பலன் கிடைக்கும்னு சொல்றாங்க. அதோட இன்னொரு முக்கியமான விஷயங்க,
இந்த சிவன் கோவிலில் நவக்கிரகம் என்பதே கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லாமே சிவனில் ஐக்கியம். சிவன் ஒருவனே எல்லாம் இந்த தலத்தில். ஸோ இது பார்க்குறதுக்கே அபூர்வங்க. கண்டிப்பாக இந்த கோவிலை எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே மனசுக்குள்ளே அவ்வளோ ஆனந்தமாக இருக்குங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. எல்லா வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், 4 பேர் தெரிஞ்சுக்குவாங்க. உங்களோட பதில்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். படிக்க நானும் ஆர்வமாக இருக்கேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.